Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்களை எதிர்த்து வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னை நகரில் இருந்து ரயில் நிலையத்துக்கு பேரணியாக சென்ற வழக்கறிஞர்கள் மன்னார்குடியில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இச்சட்டங்களை திரும்பப் பெறாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் வழக்கறிஞர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்ட அனைத்து வழக்கறிஞர்களையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தில் உறுப்பினராக பதிய மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்த ஆண்டுக்கான அமைப்பு சாரா தொழிலாளர் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு 50க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இது குறித்த விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் ஒரு பெண்ணை மட்டும் உறுப்பினராக சேர்த்துவிட்டு மற்றவர்களின் விண்ணப்பங்களை நிராகரித்துள்ளனர். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் இந்த அராஜக நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த மருங்கூரில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற அகழாய்வு பணியில் வட்ட சில்லுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மருங்கூரில் கடந்த சில மாதங்களாக தொல்லியல் துறை சார்பில் 3 குழுக்கள் அகழாய்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. கடந்த வாரம் இங்கு ராஜராஜர் சோழர் கால செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு அளவுள்ள பானை ஓட்டிலான வட்ட சில்லுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பெண்களும் சிறார்களும் பாண்டி விளையாட்டுக்கு பயன்படுத்தப்படும் வட்ட சில்லுக்கள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் இந்த பகுதி வாழ்விட பகுதி என்பது உறுதியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு 2வது நாளாக டிக்டோ ஜாக் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பான டிக்டோ ஜாக் ஆசிரியர்களுக்கு எதிரான 243வது சட்டத்தை திரும்பப் பெறுவது, உச்சநீதிமன்ற உத்தரவு வரும் வரை மாநில அளவிலான பணிமாறுதல் கலந்தாய்வை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2வது நாளாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னையில் ஓட்டிய சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து தேனி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மதுரை போடி ரயிலை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். அத்துடன் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனால் தேனி ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் வழக்கறிஞர்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்திய பின் ரயில் தாமதமாக போடி நோக்கி சென்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள அரசு பால் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் தங்களுக்கான அடிப்படை உரிமைகளை வழங்க கோரி வேலையை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள 4வது வார்டில் பால் குளிர்விக்கும் கொள்கல நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வரும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தி அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். அத்துடன் இவர்கள் வேலையை புறக்கணித்து உண்ணாவிரதமும் மேற்கொண்டதால் விடியா திமுக ஆட்சியின் ஆவின் பால் நிறுவனத்தில் பால் கொள்முதலில் தொய்வு ஏற்பட்டது. கோவை உருமாண்டம்பாளையத்தில் உள்ள பிரதான குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 50 லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. கோவை மாநகராட்சி 13வது வார்டுக்குட்பட்ட உருமாண்டம்பாளையம் பகுதியில் 2 லட்சம் குடிநீர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு 50 மீட்டர் தொலைவில் உள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் அத்திக்கடவு தண்ணீர் வெள்ளம் போல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இது குறித்த தகவல் அறிந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் பிரதான குழாயிலிருந்து வரும் குடிநீரை நிறுத்த முயன்றனர். ஆயினும் இந்த பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகத்தை சரி செய்ய 1 வாரம் ஆகும் என விடியா திமுக அரசின் குடிநீர் வடிகால் வாரியம் தெரிவித்துள்ளது. கீழடி அகழாய்வில் புதிய திருப்பமாக மேற்கூரை ஓடுகள், பானைகள், மூங்கில் கொட்டகை அமைப்பதற்கான மணல் குழிகள் கண்டறியப்பட்டுள்ளது. திருபுவனம் அருகே கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடந்து வருகிறது. இதில் 2 குழிகள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் ஒரு குழியில் சுமார் 6 அடிக்கு கீழே 2 பானைகள் தென்பட்டன. மேலும் அந்த இடத்தில் மேல்கூரைகள் மேய்வதற்காக குழிகள், மேற்கூரை ஓடுகள் தென்படுகின்றன. அந்த குழியில் மூங்கில்களை கரையான் அரிப்பு இல்லாமல் இருப்பதற்காக தூய்மையான ஆற்று மணல் போடப்பட்டுள்ளது என்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்.
கோவை மாவட்டம் இருகூரில் ஃபேஷன் ஷோ நடத்தி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இருகூர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் இன்ஸ்டாகிராமில் போலியாக கணக்கு துவங்கி ஃபேஷன் ஷோ நடத்தி தருவதாக கூறி பெண்கள் பலரிடம் பண மோசடி செய்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக பண மோசடியில் ஈடுபட்டு வந்த இவருக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்கள் கோவை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து கௌதம் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பல பெண்கள் இவரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களை குறிவைத்து பண மோசடி செய்யும் செயல்கள் அதிகரித்திருப்பது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கால் டாக்ஸிகளை சிறைப்பிடித்த உள்ளூர் வாடகை கார் ஓட்டுநர்களால் அசாதாரண சூழல் நிலவியது. பள்ளிப்பாளையத்தில் மீட்டர் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளிகள் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த நிலையில் மிக குறைந்த வாடகைக்கு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த வாகன ஓட்டுநர்கள் பயணிகளை அழைத்து செல்வதாகவும் இதனால் தொழில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி உள்ளூர் வாடகை கார் ஓட்டுநர்களும் தனியார் நிறுவன ஓட்டுநர்களும் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பள்ளிப்பாளையத்தின் புதன் சந்தை பகுதியில் இருதரப்புக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் வெடித்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் பதற்றம் காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை கடலில் கழிவுநீர் கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் அழிவதுடன் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கீழக்கரையில் 70,000த்திற்கு அதிகமான குடியிருப்பு வீடுகளில் இருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நகராட்சியால் அமைக்கப்பட்டுள்ள கால்வாய் மூலம் நேரடியாக கடலில் கலக்கிறது. இதன் விளைவாக மீன்வளம் குறைவதோடு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலை நீடிப்பதன் மூலம் அரிய வகை உயிரினங்கள், பவளப்பாறைகள், கடற்பாசிகள் உள்ளிட்டவை முற்றிலும் அழியும் வாய்ப்பு இருப்பதால் விடியா திமுக ஆட்சியின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க சென்றபோது இளைஞர்கள் சிலரால் தாக்கப்பட்ட இளைஞர் மரணமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுரண்டை பரங்குன்றாபுரம் சர்ச் தெருவைச் சேர்ந்த சத்திரிய பரதன் தன் மனைவி பவித்ராவின் வளைகாப்பு முடிந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றுள்ளார். அப்போது இளைஞர்கள் சிலருடன் மோதல் ஏற்பட்டு செங்கல்லால் தாக்கப்பட்ட சத்திரிய பரதன் வீட்டுக்கு வந்து உறங்கிய நிலையில் மறுநாள் காலை பேச்சு மூச்சில்லாமல் கிடந்துள்ளார். உடனடியாக உறவினர்கள் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே சத்திரிய பரதன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சத்திரிய பரதனின் உறவினர்கள் சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றக்கோரி ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி அருகே 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஆட்டை திருடியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சவேரியார்புரம் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சேவியர் ஜெகன். இவர் தனது வீட்டில் வளர்த்து வந்த 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடு திருடு போய்விட்டதாக தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். விசாரணையில் தாளமுத்து நகர் சுனாமி காலனியைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் ஆட்டை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து சரவணகுமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 20,000 மதிப்புள்ள ஆட்டை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணை பொதுமக்கள் பிடித்தனர். அழகுப்பட்டியைச் சேர்ந்த மாரியம்மாள் சூர்யா தம்பதி குடும்பத்துடன் செல்லாண்டியம்மன் கோயில் விழாவில் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக சென்றபோது திடீரென பாண்டீஸ்வரி என்ற அவர்களது 2 வயது குழந்தை காணாமல் போனது. இதனிடையே கோபால்பட்டிக்கு வந்த பேருந்திலிருந்து இறங்கிய பெண்ணிடம் இருந்த குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் அங்கிருந்த ஆட்டோ டிரைவர்கள் சந்தேகமடைந்து குழந்தையை மீட்டு சானார்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். உடனடியாக சானார்பட்டி போலீசார் குழந்தையின் புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த நிலையில் திண்டுக்கல் காவல் நிலையத்துக்கு குழந்தை காணாமல் போனதாக புகார் அளிக்க வந்த மாரியம்மாளிடம் போலீசார் புகைப்படத்தை காண்பித்தனர். குழந்தையின் புகைப்படத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த மாரியம்மாள் சானார்பட்டி மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து குழந்தையை பெற்றுச் சென்றார். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கடந்த 2 தினங்களாக சுருளி அருவிக்கு செல்லும் சாலையில் குட்டிகளுடன் யானைகள் கூட்டம் முகாமிட்டிருந்தன. சாலையில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் அங்கு முகாமிட்டிருந்த யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் மீண்டும் அனுமதி அளித்துள்ளனர். கரூரில் உள்ள அன்னகாமாட்சியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற வள்ளிக்கும்மி நடனத்தை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். சிவகிரி செங்குந்தம் மகளிர் வள்ளிக்கும்மி ஆட்ட குழுவினரால் 80 பாடல்களுக்கு 50க்கும் மேற்பட்ட வள்ளிக்கும்மி நடன கலைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி மகிழ்ந்தனர்.
மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக கன்னியாகுமரியில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட வழக்கறிஞர்கள் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் இருந்து ஊர்வலமாக கோட்டா ரயில் நிலையம் நோக்கி கோஷங்களை எழுப்பியபடி சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரத்தில் வழக்கறிஞர்கள் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர். ரயில் நிலைய நுழைவு வாயிலில் இருந்து கோஷங்களை எழுப்பியவாறு உள்ளே நுழைந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பன்ருட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பு குழு சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை ரயில் நிலைய நுழைவு வாயிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள போட்டோ ஸ்டுடியோவில் திருடர்கள் கைவரிசை காட்டியிருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பொலவக்காளி பாளையத்தில் வசிக்கும் பகவதி ராஜா காலையில் தனது ஸ்டுடியோவை திறக்க வந்த பொழுது பூட்டு உடைக்கப்பட்டு கம்ப்யூட்டர் உட்பட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்தபோது முகமூடி அணிந்த கொள்ளையன் காணாமல் போன பொருட்களை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. தொழில் போட்டி காரணமாக இந்த திருட்டு சம்பவம் நடந்ததா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் பல நாட்களாக குப்பைகள் அள்ளப்படாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி பெங்களூரு சாலையில் சிட்கோ தொழிற்பேட்டைக்குள் நீண்ட நாட்களாக குப்பைகள் அள்ளப்படாமல் இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக புகார் கூறப்படுகிறது. மேலும் அந்த குப்பைகளில் நாய், எலி உள்ளிட்டவை இறந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் அவ்வழியே செல்லக்கூடியவர்கள் துர்நாற்றத்தை கடக்க முடியாமல் அவதியடைவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். எனவே தொழிற்பேட்டையில் உள்ள குப்பைகளை அள்ள வேண்டும், கழிவுநீர் செல்ல கால்வாய்களை தூய்மைப்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பொதுமக்கள் விடிய அரசு அதிகாரிகளுக்கு முன்வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நாரலப்பள்ளி அருகே மலை கிராம மக்கள் தாங்கள் வாழ்ந்து வரும் நிலத்துக்கு பட்டா வழங்க கோரி ஆர்டிஓ அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். இங்குள்ள ஏக்கல்நத்தம் மலை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் அந்த பகுதியில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் நிலையில் தங்களை காலி செய்ய விடிய ஆட்சியின் வனத்துறையினர் வலியுறுத்துவதாக புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் தாங்கள் வசித்து வரும் நிலங்களை மட்டுமே தாங்கள் நம்பியிருப்பதால் பட்டா வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. நண்பகல் வேளையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் பெரும் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 10 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்ற கிடா விருந்தில் 200க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்பட்டது. காரைக்குடி அருகே வேளங்குடி கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடா வெட்டு திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான கிடா விருந்து திருவிழா கடந்த ஜூலை 7ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் கோயிலில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்த நிலையில் விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் பிடாரி அம்மனுக்கு கிடா வெட்டப்பட்டது.